ராஜராஜ சோழன் முத்தரையர் என தவறாக சித்தரித்து வைத்த பதாகை உடனடியாக அகற்ற வேண்டும். கள்ளர் முன்னேற்ற சங்க தலைவர் கோரிக்கை. சோழர் பேரரசு கட்சி மற்றும் கள்ளர் முன்னேற்ற சங்க நிறுவன தலைவர் வழக்கறிஞர் சரவணன் மழவராயர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நாளை தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டிபுதூரில் நிறுவன தலைவர் செல்வகுமார் தலைமையில் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு நடைபெற உள்ளது. இம்மாநாட்டில் பல்வேறு தலைவர்களில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அப்பதாகை ஒன்றில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய கள்ளர் சமுதாய அடையாளமான ராஜராஜ சோழன் பெருவுடையாரை அக்கட்சியினர் ராஜராஜ சோழன் முத்திரையர் என தவறாக பதிவிட்டு பதாகை வைத்துள்ளனர். அப்பதாகையை உடனடியாக அகற்ற வேண்டும் என மத்திய மண்டல காவல்துறை தலைவர் மற்றும் இனாம் குளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அப்பதாகையை உடனடியாக அகற்றவில்லை என்றால் நாளை சமுதாய மக்களை ஒன்று திரட்டி திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுயிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். நாளைய தினம் திருச்சியில் ஆலம்பட்டிபுதூரில் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நடைபெற இருக்கின்ற வலையர் சமுதாய மக்கள் மற்றும் முத்திரையர் சமுதாய மக்கள் பங்கு பெறுகின்ற மாநாட்டில் நாங்கள் பெரிதும் தெய்வமாக மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஐயா ராஜராஜ ஸ்ரீ கள்ளச்சோழன் ராஜராஜ சோழத்தேவர் அவர்களுடைய பதாகையை தஞ்சை பெரிய கோயிலை கட்டி எழுப்பிய ராஜராஜ சோழன் முத்தரையர் என்ற பெயரில் ஒரு பதாகையை வைத்து இன்றைக்கி தமிழகம் முழுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் அமைதியாக வாழக்கூடிய கள்ளர் சமுதாயம் மற்றும் வலையர் சமுதாய மக்களிடையே ஒரு பெரும் பதற்றத்தையும் ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு நிலையில் இந்த பதாகை அமைந்துள்ளது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இணையதளங்களில் பெரிதும் பேசக்கூடிய அளவில் இன்றைக்கி வந்து இணையதளங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு சமுதாயம் மாறி மாறி வந்து பேசிக்கிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுற அளவில் இன்றைக்கி இணையதளங்களில் நடந்துகிட்ருக்கு. ஒரு மோதல் வெடிக்கிற சூழலில் இருக்குது. இதை வந்து இந்த பதாகையை வந்து நீக்க சொல்லி மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் மத்திய மண்டலம் திருச்சி அவர்களிடமும் மரியாதைக்குரிய திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலும் மற்றும் இந்த மாநாடு நடக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட இனாங்குளத்தூர் காவல் நிலையத்திலையும் வந்து புகார் மனு எங்கள் சங்கத்தோட கட்சியோட பொறுப்பாளர் வந்து புகார் மனு அளிச்சிருக்கிறாங்க. இந்த மாநாட்டு பதாகை இந்த மாநாட்டில் வைக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய இந்த பதாகையை உடனே நீக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருந்து சுற்றி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை தஞ்சாவூர் இதில் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் கள்ள சமுதாய மக்கள் பெருமளவில் பெரிய ஸ்ட்ரென்த்தோடு எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இன்றைக்கி இதே இந்த மாநாட்டுக்கு எல்லா பகுதியிலேருந்து அவங்க சமுதாயம் சார்ந்த மக்கள் இதில் இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்க போகிறாங்க. இது வந்து நாளைக்கு வந்து ஒரு இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய அளவில் இது வேணும்னே திட்டமிட்ட இது வரைக்கும் அவங்க இந்த முதியோர் சமுதாய சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த நிகழ்வும் அவங்க பண்ணதே கிடையாது. இது வந்து புதுசாக பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் வேணும்னே வந்து இந்த பேனரை வச்சு அதில் வந்து ஒரு செல்வகுமார் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அது வந்து ஃபோட்டோ எடுத்து அது வந்து வேணும்னே இணையதளங்கள் வாயிலால் வந்து பரவிட்டு இப்போ ரெண்டு சமுதாயத்துக்கும் வந்து ஒரு மோதல் ஏற்படக்கூடிய நிலையில் அந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இதை உடனே வந்து இந்த பதாகையை அகற்றணும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு மோதல் ஏற்பட்டு கலவரத்தை தூண்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பதாகை அகற்றி கண்டிப்பாக இரண்டு சமுதாய மக்களிடையே ஒரு பதற்றமான சூழ்நிலையை தணிக்கணும்னு சொல்லி இந்த பத்திரிகையில் சந்திப்பை நாங்கள் உங்கள் முன்னாடி சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். அதாவதுண்ணா இப்போ அன்றைக்கி இது வரைக்கும் இப்போ நாங்கள் இந்த பார்த்திங்கன்னா வருஷம் சதய விழாவுக்கு வந்து பால் குடம் எடுத்து அபிஷேகம் பண்ணி ஒரு தெய்வத்தை நிகராவரை மதித்து வந்து நாங்கள் கள்ள சமுதாய சார்பாக நாங்கள் வழிபடுறோம். நாங்கள் அதே பார்த்திங்கன்னா ஸ்ரீ கள்ளச்சோழன் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது. அதோட அந்த ஆதாரத்தில் உங்கள்கிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இது வந்து வேணும்னே திட்டமிட்டு இப்போ நாங்கள் வந்து திருச்சியாக கல்லர் எழுச்சி மாநாடு நடத்தினோம். இந்த மாநாட்டில் வந்து இப்போ பெரும்பிடுகு முத்திரையர் மன்னர் வந்து எங்கள் சமுதாயத்தை பெரும்பிடுகு முத்திரையர் கல்லர் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மாநாட்டில் வந்து ஒரு பதாகை வச்சுருந்தாலோ இல்லை ஒரு பெரிய பேனர் நாங்கள் வச்சோம்னா இது வந்து இரண்டு சமுதாயத்துக்குள்ள மோதல் ஏற்படாதா? இது வந்து எந்த வகையில் இவங்க எதுக்காக இது திட்டமிட்டு இந்த வேலை செஞ்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. ராஜராஜ சோழன் வந்து கல்லர் தான் கண்டிப்பான. ஆமாம், ராஜராஜ சோழன் வந்து கல்லர் தான். அதில் வந்து நூற்றுக்கணக்கான ஆதாரம் கல்வெட்டு வந்து அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது சம்மந்தமாக வந்து ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஆயத்த பணியில் அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு, எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க வந்து முத்திரையர்னு வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழர் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் முத்திரையர் சொல்லிட்டு பதாகை வச்சுருக்கிறாங்க. இது வந்து இது எப்படி எந்த மாதிரி நிலையில் அடுத்து போகும் இது இந்த சூழ்நிலை? காவல்துறை சார்பாக வந்து ஐஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு ஐஜி சொல்லியிருக்கிறாங்க.
அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துலேயும் பேசியிருக்கிறோம், புகார் மனு கொடுத்துருக்கு, டிஎஸ்பிட்டையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், பேசியிருக்கிறோம். இது உடனே அகற்றி கொடுக்கணும் எங்களுக்கு. இதனால் ஏதாவது கலவரமாக பிரச்சனை ஏற்பட்டால் இது கள்ள முன்னேற்ற சங்கம் பொறுப்பே இருக்காது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம் அவங்கள்ட்ட. மாநாட்டு பந்தல் மாநாட்டு திடல்லே வச்சுருக்கிறாங்க. ஆமாம் இருக்கு. இதை எல்லோரும் இதை பார்த்துங்க. புகார் மனு கொடுத்துருக்குறோம். இது சம்மந்தமாக உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இதை அகற்றி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அகற்றிடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை சார்பாக இதை அகற்றிடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அகற்றலாம். நான் கண்டிப்பாக இது பெரிய லெவலில் நாங்கள் நாளைக்கு காலையில் எங்கள் மக்களை ஒன்று திரட்டி பெரிய லெவலில் போராட்டம் பண்ண போகிறோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு நம்ம எஸ்பி அலுவலகத்தை எங்கள் மக்கள் பெருமளவில் ஒன்று திரட்டி எஸ்பி அலுவலகத்தை முட்டு போராட்டம் பண்ணுறாங்க முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் காலையில்.